வணக்கம். வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரதான செய்திகளோடு. உங்களோடு இணைந்து கொள்வோர் ஜெஃப்ரி ஜெபதார்ஷன், சந்திரிகா ஆறுமுகம். முதலில் எங்களுடைய அவதானம் தலைப்புச் செய்திகளுக்கு. சுகாதார சேவை ஊழியர்களின் பணி பகிஷ்கரிப்பால் சுமார் 4000க்கும் அதிகமான சத்திர சிகிச்சைகள் பாதிப்பு. மனித படுகொலை சம்பவங்களின் குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்ட 7 பேருக்கு மரண தண்டனை. ஊடக சுதந்திரத்தை வலியுறுத்தி யாழ் நகரில் பாரிய ஆர்ப்பாட்டம். திருகோணமலையில் விசேட அதிரடிப்படையினரின் பஸ் விபத்துக்குள்ளானதில் 17 பேர் காயம். சிலோன் டுடே மற்றும் மௌபிம ஆகிய பத்திரிகைகளுக்கு சிங்கப்பூரில் விருது. சந்திரகாயினி, நாங்கள் விரிவான செய்திகளுக்கு எங்களுடைய அவதானத்தை செலுத்தலாம். ஜெஃப்ரி, வடமாகாண ஊடகவியலாளர்கள் சிலர் அண்மையில் ஓமந்தையில் எதிர்நோக்கிய சம்பவத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து யாழ்ப்பாணத்தில் இன்று கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது ஊடகவியலாளர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டது. யாழ் மத்திய பேருந்து நிலையம் முன்பாக இன்று நண்பகல் இந்த கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தில் வடமாகாணம் மற்றும் தென்பகுதி ஊடகவியலாளர்கள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் கூறினார். சுதந்திர ஊடக இயக்கம் உள்ளிட்ட 5 ஊடக அமைப்புகள் இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தன. இதேவேளை குறித்த கவனஈர்ப்பு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் வடமாகாண சபை அமைச்சர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வடக்கில் போர் நிறைவடைந்ததன் பின்னரும் கூட ஊடகத்துறை மிகுந்த அச்சுறுத்தல் மிகுந்ததாக மாறியிருக்கின்றது. பல ஊடகவியலாளர்கள் உயிர் அச்சுறுத்தல் காரணமாக நாட்டை விட்டு வெளியேறி இருக்கின்றார்கள். மறுபக்கம் களத்திலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஊடகவியலாளர்கள் மிகுந்த உயிர் அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலே பணியாற்றி கொண்டிருக்க வேண்டிய நிர்பந்தம் இங்கே உருவாக்கப்பட்டிருக்கின்றது. ஊடக அடக்குமுறை அல்லது ஊடகவியலாளர்களை ஒடுக்கின்ற அரசாங்கத்தின் செயற்பாடுகளுக்கு எங்களுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி. யுத்தம் நிறைவுக்கு கொண்டு வரப்பட்டதன் பின்னர் நாடு அமைதியான ஒன்றிணைந்த நாடாக மாற்றம் பெறும் என்ற எதிர்பார்ப்பு வடக்கு மற்றும் தென்பகுதி மக்கள் மத்தியில் இருந்தது. ஆனால் தற்போது ஆட்சியில் உள்ள அரசாங்கம் அதனை ஒவ்வொரு நாளாகவும் பொய்யாக்கி வருகிறது. வடக்கு உட்பட தென்பகுதியில் அடக்குமுறைகள் கையாளப்படுகின்றன. இந்த நாட்டில் ஜனநாயகம் மற்றும் ஊடக சுதந்திரம் என்பவை இல்லை என்பதை உலகிற்கு காட்ட முற்படுகின்றனர். எந்த ஒரு கொலை சம்பவத்திற்கும் எந்த ஒரு தாக்குதலுக்கும் அதேபோல் மிலேச்சத்தனமான நடவடிக்கைகளுக்கும் எதிராக இந்த நாட்டில் நீதி நிலைநாட்டப்படவில்லை. ஊடகவியலாளர்கள் என்ற வகையில் நாம் ஒன்றிணைந்து எமது வாழ்க்கையை அர்ப்பணிப்பு செய்வது மட்டுமல்லாமல் எமது படைப்புகள் மற்றும் எமது தொழில் ரீதியில் ஒன்றிணைந்துள்ளோம். எமது தொழிலை சமூகத்தின் மேம்பாட்டிற்காக முன்னெடுப்பதே எமது பொறுப்பாக உள்ளது. ஊடகவியலாளர்களின் உரிமைகளை பாதுகாக்கவும் ஊடகவியலாளர்களின் கொலைகளை கண்டித்தும் நாம் ஆர்ப்பாட்டங்களை நடத்துகின்றோம். அத்துடன் ஊடகவியலாளர்கள் காணாமற் போதல் சம்பவங்களை கண்டித்தும் இதனை நாம் முன்னெடுக்கின்றோம். ஆகவே ஜனநாயகத்தை பாதுகாக்கவும் சமாதானத்தை நிலைநாட்டுவதற்கும் நாம் கடமைப்பட்டுள்ளோம். அனைத்து இன மக்களுக்காகவும் சிறந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும். கடந்த காலங்களில் மழை, வெள்ளம் போன்ற இயற்கை அனர்த்தங்களுக்கு முகம் கொடுத்த மக்கள் தற்போது கடும் வறட்சியினால் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக தற்போது நாட்டில் ஏற்பட்டுள்ள கடும் வறட்சி காரணமாக நாளாந்த குடிநீர் தேவையை கூட பூர்த்தி செய்யக்கூட முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலையை மக்கள் எதிர்நோக்கி இருக்கின்றார்கள். நாட்டின் வடக்கு கிழக்கு உள்ளிட்ட பல பகுதிகளில் தற்போது நிலவி வரும் வறட்சியினால் பெரும்பாலான ஆறுகள், குளங்கள் மற்றும் கிணறுகள் வற்றி போயுள்ளன. இதனால் விவசாய நடவடிக்கைகள் மாத்திரமன்றி மக்களின் குடிநீர் தேவையை கூட பூர்த்தி செய்ய முடியாததொரு அவல நிலைமை தோன்றியுள்ளது.
அந்த வகையில் வடமாகாணத்தின் முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள வறட்சியினால் விவசாய நடவடிக்கைகள் முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளதுடன் கால்நடைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. தற்போது மாவட்டத்தின் சிறிய குளங்களில் ஓரளவு நீர் காணப்படுகின்ற போதிலும் இன்னும் சில தினங்களுக்குள் அந்த நீர் வற்றிப்போகும் நிலைமை ஏற்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் சுட்டிக்காட்டினார். இதேவேளை பிரதேச சபைகள் மற்றும் பிரதேச செயலகத்தினால் குடிநீர் விநியோகிக்கப்படுகின்ற போதிலும் மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய முடியாதுள்ளது. அம்பாறை மாவட்டத்தில் நீண்ட காலமாக நிலவும் வறட்சியினால் நாளாந்த உணவு மற்றும் நீரை பெற்றுக் கொள்வதில் அப்பகுதி மக்கள் பாரிய இன்னல்களை எதிர்நோக்கியுள்ளனர். நீர்நிலைகள் வற்றி போயுள்ளதுடன் விவசாய நிலங்கள் மற்றும் மேய்ச்சல் நிலங்களும் வறட்சியினால் அதிகளவு பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். அத்துடன் விவசாய நிலங்களுக்கும் பொதுமக்களுக்கும் தேவையான நீரை கொண்டு செல்லும் வாய்க்கால்களும் வறண்டு போயுள்ள காட்சிகளும் எமது கேமராவில் பதிவானது. இதேவேளை திருகோணமலை மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள வறட்சியினால் குடிநீரின்றி கால்நடைகள் உயிரிழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கிண்ணியா பிரதேசத்தின் வட்டமடு, ஆரங்கல், மணியரசன் குளம், கல்லரம்பு, குரங்கு பாஞ்சான் உள்ளிட்ட பல பகுதிகளில் தற்போது நிலவும் வறட்சியினால் சிறிய அளவிலான அனைத்து குளங்களும் வற்றி போயுள்ளன. நீரின்மையால் சேற்று நீரினை அருந்தும் கால்நடைகள் நோய்வாய்ப்பட்டு உயிரிழந்திருக்கும் காட்சிகளும் எமது கேமராவில் பதிவானது. கடும் வறட்சியால் பாதிக்கப்பட்ட 1,11,459 பேருக்கு நிவாரணம் வழங்குவதற்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. அது மட்டுமன்றி பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கான மானியங்களை வழங்குவதற்கான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சு சுட்டிக்காட்டுகின்றது. மன்னார், வவுனியா, அம்பாறை, புத்தளம், அனுராதபுரம், பொலன்னறுவை, ஹம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களே வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். பயிற்சிகை அழிவடைந்தமையினால் வருமான மார்க்கங்களை இழந்தவர்களை ஈடுபடுத்தி சிறிய கால்வாய் அமைப்பு மற்றும் புனரமைப்பு நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கான திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்காக மாதாந்தம் 6,000 ரூபாய் வழங்க உள்ளதாக நிதி அமைச்சு தெரிவிக்கின்றது. இதேவேளை நீர்த்தேக்கங்களில் சேற்றினை அகற்றி நீர்மட்டத்தை உயர்த்தும் திட்டம் ஒன்றும் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. குடிநீர் இன்மையால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு பவுசர் மூலமாக நீரை விநியோகிக்கும் திட்டம் ஒன்றையும் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தேசிய நீர்வளங்கள் சபை ஆகியன இணைந்து முன்னெடுத்துள்ளன. 600 பயிற்சிகை கிணறுகளை துரிதமாக புனரமைக்கும் பொறுப்பு விவசாய அமைப்புகள் மற்றும் மாவட்ட செயலாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. குடிநீரை விநியோகிப்பதற்கு போதிய அளவு பவுசர்கள் இல்லை. அதனால் வாடகைக்கேனும் பவுசர்களை பெற்று நீரை விநியோகிக்குமாறு நாம் கூறியுள்ளோம். நிதி மானியங்கள் வழங்கப்பட்டுள்ளன. நீர்த்தாங்கிகளுக்கான மானியங்களும் வழங்கப்பட்டுள்ளன. அத்துடன் ஜனாதிபதியின் தலையீட்டுடன் புதிய பவுசர்களை கொள்வனவு செய்வதற்கான அனுமதி கிடைத்துள்ளது. இது தொடர்பில் ஏதேனும் சிக்கல்கள் காணப்படும் பட்சத்தில் பிரதேச செயலாளர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் அவதானத்துடன் செயற்பட்டால் அந்த நிலையை தவிர்த்துக் கொள்ள முடியும். தேவையான நிதி மானியங்களை நாம் வழங்கியுள்ளோம். அனைத்து வசதிகளையும் வழங்கியுள்ளோம். பாதைகளும் பயணங்களும் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையில் மீள் எழுச்சிக்கான நம்பிக்கையை தருபவை. சந்திரிகா, குறிப்பாக யாழ் தேவி என்று சொல்லும் போது குறிப்பாக வடக்கையும் தெற்கையும் உறவு பாலமாக இணைக்கும் ஒரு ரயில் சேவை என்பது குறிப்பிடத்தக்கது. நாட்டில் ஏற்பட்ட யுத்த நிலைமையால் பாதிக்கப்பட்ட வடக்குக்கான ரயில் சேவைகள் 23 வருடங்களின் பின்னர் கடந்த வருடம் ஆரம்பிக்கப்பட்டது. யாழ் தேவி வடக்கு மக்களையும் தெற்கு மக்களையும் இணைக்கின்ற உறவு பாலமாக சித்தரிக்கப்படுகின்ற ரயில் சேவையாகும். 1956 ஆண்டு ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட இந்த சேவை கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் ஊடாக காங்கேசன்துறை வரை இடம்பெற்று வந்தது. இதுவே இலங்கையில் மிக நீண்ட தூரம் பயணித்த சேவை என்பதுடன் இந்த சேவை ராகமை, பொல்காவல, மாகோ, அனுராதபுரம், வவுனியா, கிளிநொச்சி போன்ற இடங்களை தனது பயண பாதைகளின் ஊடறுத்து சென்றது. 1990ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 12ஆம் திகதி யாழ் தேவி புகையிரதம் முறிகண்டியில் கன்னிவடி தாக்குதலுக்கு இலக்கானதால் காங்கேசன்துறை வரையான ரயில் சேவை நிறுத்தப்பட்டது. இலங்கையில் ஏற்பட்ட இனப்பிரச்சனையின்
யுத்த நடவடிக்கைகளின் வெளிப்பாடாக யாழ்தேவி ரயில் சேவை தடைப்பட்ட நிகழ்வு பலராலும் சித்தரிக்கப்படுகிறது. மதவாச்சி வரை இந்த சேவை இடம்பெற்றதுடன் பின்னர் அது வவுனியா வரை நீடிக்கப்பட்டது. 2009ஆம் ஆண்டு யுத்தம் நிறைவுக்கு வந்த பின்னர் இந்த சேவை மீண்டும் யாழ்ப்பாணம் வரை நீடிக்க அரசாங்கம் நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தது. இதன் பின்னர் யாழ்தேவி புகையிரதத்தின் வழித்தடம் வவுனியாவில் இருந்து தாண்டிக்குளம், ஓமந்தை, கிளிநொச்சி, பளை என்று படிப்படியாக விஸ்தரிக்கப்பட்டது. இந்த ஆண்டு முதல் கொழும்பிலிருந்து புறப்படும் யாழ்தேவி வவுனியா ஊடாக பளை வரை பயணிக்கும் நிலையில் இந்த வருடம் செப்டம்பர் அளவில் யாழ்ப்பாணம் காங்கேசன்துறையை சென்றடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எதிர்பார்ப்புடன் காத்திருக்கிறார்கள் யாழ் மக்கள். திருகோணமலை மற்றும் கம்பகா ஆகிய பகுதிகளில் இடம்பெற்ற இருவர் வாகன விபத்துகளில் 3 உயிரிழந்ததுடன் 17 பேர் காயமடைந்துள்ளனர். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் கம்பகாவில் இடம்பெற்ற விபத்தில் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. கடுவலையிலிருந்து பெலுமகரை நோக்கி சென்ற ட்ரக் வண்டி ஒன்றும் எதிரே வந்த வேன் ஒன்றும் மோதி விபத்துக்குள்ளானது. இன்று அதிகாலை 5:15 அளவில் இந்த விபத்து இடம்பெற்றது. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த கெக்கிராவ பிரதேசத்தில் மரண வீடொன்றுக்கு சென்று திரும்பிய போதே இந்த வேன் விபத்துக்குள்ளாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சாரதி தூங்கியமையினாலேயே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். திடீரென பாரிய சத்தம் ஒன்று கேட்டது. அந்த சத்தம் கேட்டு நாம் விழித்தோம். வாகனத்தில் இருந்த வயோதிப பெண் ஒருவரையும் மேலும் 2 பெண்களையும் வேனில் ஏற்றி அனுப்பி வைத்தோம். அதன் பின்னர் ஏனையவர்களை வெளியில் இழுத்து எடுத்தோம். சம்பவம் தொடர்பாக ட்ரக் வண்டியின் சாரதியிடம் வாக்குமூலம் பெற்றுக் கொள்வதற்கு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதேவேளை திருமலை விசேட அதிரடி படையினர் முகாமில் இருந்து 20 சிப்பாய்களை ஏற்றிச் சென்ற பஸ் வண்டி விபத்துக்குள்ளானதில் 17 பேர் காயமடைந்துள்ளனர். திருகோணமலை பலுகஸ்வெவ வெட்டசன் வாவிக்கருகில் பவுசர் வண்டி ஒன்று முந்தி செல்ல முற்பட்ட போது பஸ் வண்டி கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இன்று காலை 8 மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. காயமடைந்தவர்கள் கந்தலாய் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சாரதி மேலதிக சிகிச்சைகளுக்காக பதுளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். திருகோணமலை முகாமில் இருந்து அலுத்கம பிரதேசத்திற்கு விசேட கடமைக்காக சிப்பாய்களை ஏற்றிச் சென்ற பஸ் வண்டியே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். திடீரென சத்தம் ஒன்று கேட்டது. பின்னர் ஓடிச் சென்று அவர்களை காப்பாற்றினோம். சம்பவம் தொடர்பில் கந்தலாய் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுக்கின்றனர். யாழ் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவம் நாளை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ள நிலையில் ஆலயத்துக்கான கொடிச்சிலை இன்று சம்பிரதாய பூர்வமாக ஆலயத்தில் ஒப்படைக்கப்பட்டது. இதேவேளை நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவத்தை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் போலீஸ் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. நல்லூர் கந்தனின் வருடாந்த மகோற்சவம் கொடியேற்றத்துடன் நாளை ஆரம்பமாக உள்ளது. நல்லூர் கந்தசாமி ஆலயத்தின் கொடிச்சிலையின் செங்குந்தர் மரபு வழியில் வந்தவர்களை உருவாக்கி ஆலயத்திற்கு வழங்குவது பரம்பரையாக வந்த வழக்கமாகும். இதன் அடிப்படையில் இந்த வருடத்திற்கான கொடிச்சிலையை தயாரிக்கும் பணிக்காக கடந்த 22ஆம் தேதி ஆலய பிரதம குருவினால் கொடிச்சிலை தயாரிப்பவர்களிடம் காலாஞ்சி வழங்கப்பட்டது. கொடிச்சிலையின் தயாரிப்பு பணி நிறைவடைந்த நிலையில் இன்று சட்டநாதர் சிவன் ஆலயத்திற்கு அருகிலுள்ள வேல்மடம் முருகன் கோவிலில் இருந்து பக்தர்கள் புடைசூழ எடுத்து வரப்பட்ட கொடிச்சிலை நல்லூர் கந்தசாமி ஆலய பிரதம குருவிடம் கையளிக்கப்பட்டது. நாளை ஆரம்பமாக உள்ள நல்லூர் கந்தசாமி ஆலய வருடாந்த மகோற்சவம் தொடர்ந்து 25 நாட்களுக்கு இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை நல்லூர் கந்தசாமி ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவத்தை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதுடன் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக சுமார் 570 போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக யாழ் பிராந்திய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் WP விமலசேன தெரிவித்தார். மேலும் வருடாந்த மகோற்சவத்தை முன்னிட்டு விசேட போக்குவரத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை நாளை ஆரம்பமாக உள்ள மகோத்சவ திருவிழாவுக்கு ஆசார சீலர்களாக அடியார்களை வருகை தருமாறும் தமிழ் பாரம்பரியத்துக்கு மதிப்பளிக்கும் வகையில் செயற்படுமாறும் யாழ் மாநகர மேயர் யோகேஸ்வரி பத்குணராசா வேண்டுகோள் விடுத்துள்ளார். நெல்லை ஆதீனத்தின் வேண்டுகோளுக்கிணங்க கலாசார ஆடைகள் தொடர்பான பதாகைகளை காட்சிப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் யாழ் மாநகர மேயர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாளை ஆரம்பமாக உள்ள நல்லூர் கந்தசுவாமி ஆலய வருடாந்த மகோத்சவம் தொடர்ந்து 25 தினங்களுக்கு இடம்பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஊவா மாகாண சபை தேர்தல் மேடைகளில் பல்வேறு கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றன. அவ்வாறு தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து. ஊவே மகா
ஊவா மாவோயா உமா ஓயாவை புகழோகம பிரதேசத்தில் மறித்து அத்துடன் மாத்தாட்டில் ஓயாவை மறித்து 2 இடங்களிலுமிருந்து ஹம்மாந்தோட்டை துறைமுகத்திற்கு விமான நிலையத்திற்கு நீரை எடுத்து செல்ல முற்படுகின்றனர். இங்குள்ள மக்களுக்கு குடிப்பதற்கு நீர் இல்லை. தற்போதும் குடிநீர் பிரச்சனை காணப்படுகிறது. எதிர்வரும் நாட்களில் இந்த நிலை மேலும் உக்கிரமடையலாம். சசேந்திர மன்றம் நீரை வழங்குகிறது. தேர்தலுக்காகவே இவ்வாறு வழங்கப்படுகிறது. எனது அமைச்சினூடாக பௌசரில் நீர் வழங்கியதுதான் இன்று நாட்டில் உள்ள பெரிய பிரச்சனையாக உள்ளது. இதனை வாக்குகளை எதிர்பார்த்து செய்யவில்லை. அந்த கிராமங்களுக்கு நான் செல்லவில்லை. பௌசரை மாத்திரம் தான் அனுப்பி வைத்தேன். பெலோக் பிரதேச மக்களுக்கு குடிப்பதற்கு நீர் இல்லை. எனது பணத்தை செலவு செய்து நான் நீரை வழங்கினேன். இந்த கிராமம் அபிவிருத்தி அடைய வேண்டும். எங்கு என்றும் தகர கூரைகளை காணப்படுகின்றன. இவற்றை திருத்திக் கொள்ள அனைவருக்கும் விருப்பம் உள்ளது. இந்த அரசாங்கம் இதனை செய்யவில்லை. மாகாணம் வறுமையான பிரதேசமாக மாற சசேந்திர போன்றவர்களின் நடவடிக்கைகளை காரணமாக்கும். இதனை மாற்ற வேண்டும். என்னையே சாடுகின்றனர். பரவாயில்லை, சாடுவதற்கும் யாராவது இருக்க வேண்டும். ஏதாவது செய்தால் மாத்திரமே சாடுகின்றனர். வெறுமனே இருந்தால் யாரும் என்னை சாடப்போவதில்லை. எந்த ஒரு வீட்டுக்கும் மின்சாரம் வழங்கவில்லையாம். எந்த ஒரு அபிவிருத்தி பணியையும் முன்னெடுக்கவில்லையாம். இதனை உங்கள் மீதுள்ள அன்புக்காகவா கூறுகின்றனர்? வவுனியா மகாரம்பை குளம் பகுதியில் கூறிய ஆயுதத்தினால் தாக்கி பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். குறித்த பெண்ணின் மீது கோடாரியால் கணவன் தாக்குதல் நடத்தியுள்ளதாக வவுனியா போலீசார் குறிப்பிட்டனர். இந்த சம்பவம் நேற்றிரவு 11:30 அளவில் இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர். தாக்குதலை தடுப்பதற்கு முயற்சித்த பெண்ணின் தந்தை காயமடைந்த நிலையில் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தாக்குதலில் குறித்த பெண்ணின் தாயாரும் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். குடும்ப தகராறு காரணமாக இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். இதேவேளை தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் கணவன் காத்தான் சின்னக்குளம் பகுதியில் இருந்து இன்று காலை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். மரம் ஒன்றில் தூக்கில் தொங்கிய நிலையில் அவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வவுனியா போலீசார் முன்னெடுத்துள்ளனர். கொலை குற்றவாளிகள் 7 பேருக்கு பாணந்துறை மேல் நீதிமன்றத்தினால் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மேல் நீதிமன்ற நீதிபதி முகமது சுல்பிக்கினால் இந்த மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. பாணந்துறை பிங்வத்த பகுதியில் கடந்த 2005ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 14ஆம் தேதி அளவில் ஒருவர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு வெட்டி கொலை செய்த சம்பவத்தின் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 2008ஆம் ஆண்டு தொடக்கம் மேற்கொள்ளப்பட்ட வழக்கு விசாரணைகளை அடுத்து குற்றவாளிகளுக்கு இன்று மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கல்கமுவ மிகலாவ கட்டுகாம்போல கம பிரதேசத்தில் காணாமல் போயுள்ள குழந்தைக்காக தற்போது விசேட பிரார்த்தனைகள் இடம்பெறுகின்றன. எவ்வாறாயினும் குழந்தையின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இது தொடர்பான மேலதிக தகவல்களை வழங்காமல் இருக்க நியூஸ் ஃபர்ஸ்ட் தீர்மானித்துள்ளது. 5 கோரிக்கைகளை முன்வைத்து சுகாதார ஊழியர்கள் முன்னெடுத்த தொழிற்சங்க நடவடிக்கையினால் 4000க்கும் அதிகமான சத்திர சிகிச்சைகளை பிற்போட நேர்ந்ததாக தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன. இதனால் நோயாளர்கள் எதிர்கொண்ட அசௌகரியங்களுக்கு சுகாதார அதிகாரிகள் பொறுப்பு கூற வேண்டும் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். சுகையின போராட்டத்தில் 27 சுகாதார பிரிவுகளை சேர்ந்த ஊழியர்கள் கலந்து கொண்டனர். நோயாளர்களை வைத்தியசாலையில் அனுமதித்தல் மற்றும் மீண்டும் வெளியேறும் அனைத்து நடவடிக்கைகளுடன் தொடர்புடைய அனைத்து ஊழியர்களும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் வைத்தியசாலையின் நடவடிக்கைகளை செயற்படுத்துவதில் அசௌகரியங்கள் ஏற்பட்டது. நாடளாவிய ரீதியில் வைத்தியசாலைகளில் 4200 சத்திர சிகிச்சைகள் தள்ளி போடப்பட்டன. அவசர சிகிச்சை, தீவிர சத்திர சிகிச்சை இடம்பெறவில்லை. சில சத்திர சிகிச்சைகள் பல மாதங்கள் தள்ளி வைக்கப்பட்டுள்ளன. சத்திர சிகிச்சைகளுக்காக காத்திருக்க வேண்டும். இதற்கான முழு பொறுப்பையும் சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் பொறுப்பேற்க வேண்டும். இது மகிழ்ச்சி அடையக்கூடிய விடயம் அல்ல, கவலை அடைய வேண்டிய விடயம். நாம் அனைவரும் ஒரே குழு. இதில் தொழிற்சங்கங்களும் ஒரு பிரிவு. அமைச்சு என்ற வகையில் நம் அனைவருக்கும் ஒரே நோக்கமே உள்ளது. நாட்டிற்கு சிறந்த சேவையை வழங்கி நாட்டின் சுகாதார சேவையை உயர்நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும். இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களின் படகுகளை விடுவிக்கின்றமை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ராமேஸ்வரம் மீனவர்களினால் ஆரம்பிக்கப்பட்ட வேலைநிறுத்த போராட்டம் இன்று 8வது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டது.
இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள படகுகளை விடுவிக்குமாறும் இலங்கையில் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுதலை செய்யுமாறும் தமது பாரம்பரிய தொழிலை செய்ய இடமளிக்குமாறும் வலியுறுத்தி இந்த வேலைநிறுத்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. கடந்த 24ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் ராமேஸ்வரம், மண்டபம், நாகை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மேலும் பல பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் பங்கேற்றிருந்தனர். தமது கோரிக்கைகளுக்கு அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க தவறும் பட்சத்தில் நாளை மறுதினம் வெள்ளை கொடி படகுகளில் ஏந்தியவாறு இலங்கையில் தஞ்சமடைய உள்ளதாக தமிழக மீனவர்கள் அறிவித்துள்ளனர். இதன் ஒரு அங்கமாக தமிழக மீனவர்களின் படகுகளில் வெள்ளை கொடிகள் பறக்கவிடப்பட்டன. இதேவேளை தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் பிரவேசிக்கும் பட்சத்தில் சட்ட விதிகளுக்கு அமைய நடவடிக்கை எடுக்கப்படும் என பாதுகாப்பு மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் ஊடக மையத்தின் பணிப்பாளர் பிரிகேடியர் ருவான் வணிகசூரிய நேற்று தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அமைச்சர் விஜித் விஜயமுனி சொய்சா நேற்றிரவு இவ்வாறே உடவளவ யானை சரணாலயத்துக்குள் நுழைந்தார். நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் குறித்த சரணாலயத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த யானை குட்டியொன்று ஓரிரு நாட்களுக்கு முன்னர் உயிரிழந்தமையினாலேயே அமைச்சர் அங்கு சென்றிருந்தார். இரவில் சரணாலயத்திற்கு வந்த வனவள பாதுகாப்பு அமைச்சர் அங்கிருந்த யானைகளை பார்வையிட்டார். வயிற்றுப் பகுதியில் ஏற்பட்ட வேதனை காரணமாக சிகிச்சை அளிக்கப்படுகின்ற யானை குட்டியை அமைச்சர் பார்வையிட்டார். ஏன் இவ்வாறு யானை குட்டியை இங்கு வைத்துள்ளீர்கள்? இது முரணான நடவடிக்கை அல்லவா? இதன் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது. பொறுப்பு கூற வேண்டிய நிலை ஏற்படும். யார் கட்டளையிட்டது? ஒரு வழக்கு பொருள் காணாமற் போனது. இதற்கும் ஏதேனும் நடந்தால் அமைச்சு என்ற வகையில் என்ன நிலை? இந்த கட்டளையை யார் வழங்கியது? வழக்கு பொருளை பாதுகாக்க முடியாத நிலைமையை தென்படுகிறது. அமைச்சர் என்ற வகையில் கவலை அடைகின்றேன். இதேவேளை கடந்த 8ஆம் தேதி வனஜீவராசி திணைக்களத்தை முற்றுகையின் போது பேராதனை மிருக வைத்திய பீடத்திற்கு பின்னால் உள்ள காட்டுப்பகுதியில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட யானைக்குட்டி உடவளவ சரணாலயத்தில் இருந்தபோது கடந்த 27ஆம் தேதி உயிரிழந்துள்ளது. குறித்த யானைக்குட்டி உயிரிழந்தமை தொடர்பிலான பிரேத பரிசோதனை நேற்று ஆரம்பமானது. ஒரு மாதத்துக்கும் அதிக காலம் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 157 சட்டவிரோத புகலிட கோரிக்கையாளர்களும் தற்போது தடுப்பு முகாம் ஒன்றுக்கு அழைத்துச் சென்றுள்ள போதிலும் அவர்களுக்கு ஆஸ்திரேலியாவில் தங்குவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட மாட்டாது என அந்நாட்டின் குடிவரவு அமைச்சர் ஸ்காட் மாரிசன் தெரிவிக்கின்றார். ஒரு மாதத்துக்கும் அதிக காலம் சுங்கப்பெருவின் கப்பல் ஒன்றில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இந்த குழுவினர் சில நாட்களுக்கு முன்னர் கர்டின் தடுப்பு முகாமிற்கு அனுப்பப்பட்டனர். இந்த புகலிட கோரிக்கையாளர்கள் தொடர்பில் இந்திய அரசாங்கத்துடன் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக ஆஸ்திரேலியாவின் ABC ஊடக நிறுவனத்துடனான கலந்துரையாடலின் போது ஸ்காட் மாரிசன் கூறினார். 37 சிறுவர்கள் உள்ளிட்ட இந்த புகலிட கோரிக்கையாளர்கள் இந்தியாவிலிருந்து வருகை தந்ததாக இதற்கு முன்னர் பதிவாகியிருந்தது. Now, we are providing an opportunity for them to go back to India and they could make that request to Indian consul officials. மீண்டும் இந்தியாவிற்கு செல்வதற்கான வாய்ப்பை நாம் அவர்களுக்கு வழங்கியுள்ளோம். இந்திய கன்சியுலர் அலுவலகத்தில் இது தொடர்பில் அடுத்த வாரம் வேண்டுகோள் விடுப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன. கன்சியுலர் அதிகாரிகளை சந்திக்க வேண்டாம் என அவர்களின் சட்டத்தரணிகள் ஆலோசனை வழங்குவார்களாயின் அவர்களின் நலனுக்காகவா இவர்கள் செயற்படுகிறார்கள் என நமக்கு கேள்வி எழுப்ப வேண்டிய நிலை ஏற்படும். இந்த சந்தர்ப்பத்தை அவர்கள் கைவிட்டால் பிரஜைகள் அல்லாத எவரையும் இந்தியா பொறுப்பேற்காது. தற்போது அதனையே செய்ய முயற்சிக்கின்றனர். மனிதாபிமான அடிப்படையிலேயே அவர்கள் இதனை என்னிடம் கூறினார்கள். சட்டத்தரணிகள் இந்த சந்தர்ப்பத்தை நிராகரிக்கும் பட்சத்தில் பாதிப்புகளை எதிர்நோக்க நேரிடும். நாம் 3 விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடினோம். இந்தியாவில் அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படாத பட்சத்தில் அடையாளத்தை உறுதி செய்யும் நடவடிக்கையின் பின்னர் அவர்களை இந்தியாவிற்கு அழைத்துச் செல்வது தொடர்பில் நான் கலந்துரையாடினேன். அதனை கப்பலுக்குள்ளேயே முன்னெடுக்க முடியும். எனினும் கன்சூலர் அலுவலக அதிகாரிகளுக்கு கப்பலுக்குள் வசதிகளை வழங்குவதில் பிரச்சனை ஏற்படும். அந்த பின்புலத்திற்கு அமைய நாம் அவர்களை கரைக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுத்தோம். தற்போது அதனை எவ்வாறு முன்னெடுப்பது என்பது தொடர்பில் ஆராய்கின்றோம். அவர்கள் எவரும் கன்சூலர் அதிகாரிகளை சந்தித்து கலந்துரையாடவில்லை எனின் எமது அரசாங்கத்தின் கொள்கைகளுக்கு அமைய கடற்கரைக்கு அப்பால் அவர்களை அடையாளம் காணும் நடவடிக்கையை முன்னெடுப்போம். அவர்கள் மீண்டும் இந்தியாவிற்கு செல்லவில்லை எனின் ஆஸ்திரேலியாவில் தங்குவதற்கான எந்தவித வாய்ப்பும் வழங்கப்பட மாட்டாது. And nor will they ever be able to probably ever go back to India again. Let me just make the question very clear, Mr. Morris. அவர்களை இலங்கைக்கு அனுப்புவது தொடர்பில் நீங்கள் கவனம் செலுத்தியுள்ளீர்களா? You consider sending them back to Sri Lanka? There was no attempt during the course. இது தொடர்பில் கடந்த மாதம் நாம் எந்தவித முயற்சிகளையும் எடுக்கவில்லை. இந்த படகில் வந்த புகலிட கோரிக்கையாளர்கள் தொடர்பில் இலங்கை அரசுடன் எந்தவித கலந்துரையாடல்களும் முன்னெடுக்கப்படவில்லை. ஏனெனில் இந்த படகு இலங்கையிலிருந்து வருகை தராமையே இதற்கு காரணமாகும். Did not come from Sri Lanka.
அமைச்சர் விமல் வீரவங்ச தேசிய சுதந்திர முன்னணியில் தனித்து ஊவா மாகாண சபை தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பில் இன்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. இல்லை இல்லை, இது முதற் தடவை அல்ல. முஸ்லிம் காங்கிரஸ் தனித்து போட்டியிட்டது. அமைச்சரவையில் இருந்து கொண்டே அமைச்சர்களான ஹக்கீம் மற்றும் விமல் வீரவங்ச ஆகியோர் தனித்து போட்டியிட்டனர். இந்த பிரச்சினை தொடர்பில் நாம் அடிக்கடி கதைத்துள்ளோம். சிறந்த அரசியல் குழு என்ற ரீதியிலேயே கூட்டமைப்பு பெயரிடப்பட்டுள்ளது. கூட்டமைப்பில் ஒன்றாக அமர்வார்கள், இருப்பார்கள். சில சந்தர்ப்பங்களில் அவர்களின் அரசியல் நிலைப்பாட்டை முன்னெடுத்துச் செல்வார்கள். எனினும் நாட்டின் பொது திட்டங்களின் போது ஒன்றாக செயற்படுவோம். அது சிறந்த விடயமாகும். රටේ පොදු වැඩවලදී එකට කටයුතු කරන්න. ඒක ඉතින් විශේෂ වූ සිද්ධාන්තයක්. මේ උපසන්නට මේ වගේ පස්සේ වෙනකොට සම්මානයෙන් වශයෙන් කොහොමද මේ නැතුව මුල් දෙන්නේ? අතිවරණයෙන් පස්සේ එක්කාසු වෙනවා. சிங்கப்பூரில் இன்று நடைபெற்ற குளோபல் பிராண்ட் எக்ஸலன்ஸ் எனும் உலக வர்த்தக நாமத்துக்கான விருது வழங்கும் நிகழ்வில் மௌபிம மற்றும் சிலோன் டுடே ஆகிய பத்திரிகைகளுக்கு 2 விருதுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. இந்த ஆண்டின் சிறந்த தகைசார் ஊடக பணியாளராக மௌபிம மற்றும் சிலோன் டுடே ஆகிய பத்திரிகைகளின் விநியோக பணிப்பாளர் சாரங்க விஜயரத்னவிற்கு விருது கிடைத்துள்ளது. சிலோன் டுடே ஆண்டின் வளர்ந்து வரும் வர்த்தக நாமத்திற்கான விருதினை தன்வசப்படுத்திக் கொண்டுள்ளது. இந்த விருதை பெற்றுக்கொண்டமை குறித்து நியூஸ் ஃபர்ஸ்டிற்கு சாரங்க விஜயரத்ன இவ்வாறு கருத்து தெரிவித்தார். கடந்த 3 வருடங்களுக்குள் சிலோன் நியூஸ் பேப்பர்ஸ் நிறுவனம் இலங்கை பத்திரிகை துறையில் மேற்கொண்ட பாரிய மாற்றம் காரணமாக கிடைத்த பரிசாகவே இதனை கருதுகின்றேன். இந்த 3 வருடங்களில் விசேடமாக பத்திரிகையில் மேற்கொண்ட புதிய பரீட்சார்த்த நடவடிக்கைகளினாலேயே இந்த விருது கிடைத்துள்ளது என எண்ணுகின்றேன். அமெரிக்க பிரதிநிதிகள் சபையினால் ஜனாதிபதி பராக் ஒபாமாவுக்கு எதிரான யோசனை ஒன்று நிறைவேற்றப்பட்டுள்ளது. அரசியலமைப்பு அதிகாரத்தை நீடித்தமைக்கு எதிராகவே இந்த யோசனை முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த யோசனையை சட்டமாக்குவதற்கான வரைவு அந்த நாட்டின் சட்ட வல்லுநர்களால் வரையப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. 225 பேரில் 201 பேர் இந்த யோசனையை சட்டமாக்குவதற்கு ஆதரவாக வாக்களித்தனர். சுகாதார திட்ட சட்டத்தின் காப்புறுதிக்கான காலக்கெடுவை தாமதித்தமையே இந்த நிலைமைக்கு காரணமாகும். அரசியலமைப்பு சட்டத்திட்டங்கள் குறித்து ஜனாதிபதி ஒருவருக்கு எதிராக செனட் சபை அல்லது காங்கிரஸ் சபை செயற்பட்ட முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும். ஜனாதிபதி பராக் ஒபாமா தமது நிறைவேற்ற அதிகாரத்தின் எல்லையை பல சந்தர்ப்பங்களில் நீடித்திருந்ததாக காங்கிரஸ் சபையின் குடியரசுக் கட்சியின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட இந்த யோசனைக்கு ஆதரவாக வாக்களித்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. பொதுநலவாய விளையாட்டு விழாவின் சில போட்டிகள் தொடர்பான தகவல்கள் அடுத்து. பொதுநலவாய விளையாட்டு விழாவில் இன்று அதிகாலை நடைபெற்ற மகளிருக்கான ஈட்டி எறிதலில் ஆஸ்திரேலியாவின் கிம் மிகேல் தங்கப்பதக்கம் வென்றார். 65.96 மீட்டர் தூரம் ஈட்டியை எறிந்த மிகேல் புதிய போட்டி சாதனை ஒன்றையும் நிலைநாட்டினார். எவ்வாறாயினும் இந்த போட்டி பிரிவில் பதக்கம் ஒன்றை வெல்லும் எதிர்பார்ப்புடன் இருந்த இலங்கையின் நதிகா லக்மாலிக்கு 6வது இடமே கிடைத்தது. மகளிருக்கான 75 கிலோகிராம் எடைப்பிரிவு குத்துச்சண்டை கோதாவின் அரையிறுதிக்கு பிரவேசிக்கும் வாய்ப்பை இலங்கையின் ஷிரோமாலி வீரரத்ன இழந்துள்ளார். இன்று அதிகாலை நடைபெற்ற காலிறுதிப் போட்டியில் அவர் தோல்வியடைந்தார். இலங்கையின் ஷிரோமாலி வீரரத்னமுடன் நைஜீரியாவின் எஜின் ஒகாகோ போட்டியிட்டார். பொதுநலவாய விளையாட்டு விழாவின் மகளிருக்கான இரட்டையர் பிரிவு மேசைப்பந்து போட்டியில் கரன்சி அணியுடனான போட்டியில் 4-1 என்ற கணக்கில் இலங்கை தோல்வியடைந்தது. இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி சமன் சாரா பெர்னாண்டோ மற்றும் ஹங்சனி பியூமிலா ஆகியோர் பங்கேற்றனர். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவுக்கு வருகின்றது. இரவு 10:45 இடம்பெறும் நமது நியூஸ் ஃபர்ஸ்ட் நைட்டில் மீண்டும் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.